ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ் அப்டேட்ல என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். அர்ச்சனாவோட சிஸ்டரான அக்ஷயா வந்திருந்தாங்க. அவங்க ரவீனாவை வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாங்க. என்ன செஞ்சாங்க, என்ன சொன்னாங்க, அவங்க மேலே செம்ம கோவத்தில் இருக்க, செம்ம காண்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா கிட்ட ரொம்ப ஓப்பனாகவே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு இருக்காங்க. தினேஷோட அம்மா அப்பா, மணியோட அம்மா, அதுக்கப்புறம் சர்ப்ரைஸாக அர்ச்சனாவோட தங்கச்சி வந்தாங்க. ஏன்னா நேற்றே அர்ச்சனாவோடைய அம்மா அப்பா வந்திருந்தாங்க. கேட்டப்போ வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பயங்கர சர்ப்ரைஸாக அவங்க தங்கச்சி வந்திருந்தாங்க. பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயத்த பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தங்கச்சி எல்லார் கூடயுமே போய் பேசினாங்க. விசித்ராவாக இருக்கட்டும், இல்லை மாயா, பூர்ணிமா, மணி, விக்ரம், விஷ்ணுன்னு எல்லார் கூடயுமே ரொம்ப ஜோவியெல்லாம் கனெக்ட் ஆகி பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால பார்க்கும்போதே தெரிஞ்சது அவங்க அக்காவுக்கு பயங்கரமான அட்வைசஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்படி நீ விளையாடுற, எப்படி நீ விளையாடணும், என்னென்ன பண்ணணுன்ற மாதிரியான பயங்கரமான மோட்டிவேட்டராக இருந்தாங்க. பயங்கரமாக மோட்டிவேட்டட் இருந்தாங்க. நீ அழவே அழாத, உனக்கு நல்ல கேம் நீ விளையாடிட்டு இருக்க, இந்த கேமை நீ நல்லா விளையாடினாலே போதும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹிண்ட்ஸ் வேற கொடுத்தாங்க. நீ எந்த பொட்டியை வேணா தூக்க, ஆனால் பணப்பொட்டியை மட்டும் தூக்காத அப்படின்ற மாதிரி. நீ ஜெயிச்சா டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியுமே உனக்கு இருக்கு. அதனால நீ இந்த பணப்பொட்டியை தூக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி வேற லெவலில் மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் ஈவினிங்கில் பேசிட்டு இருக்கும்போது, இந்த ரவீனாவை பார்த்தாலே எனக்கு ரொம்ப காண்டா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவுடைய தங்கச்சி சொன்னாங்க. அர்ச்சனாவுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. என்னாச்சு உனக்கு, அவ மேலே காண்டாகிற அளவுக்கு உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. உடனே அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை அந்த டாமெக்ஸ் கேம் இருக்குல்ல, அதில் ஒன்று சொன்னால எனக்கு அதுதான் செம்ம கோபமாக இருந்துருச்சு, நீ கத்துறன்னு சொன்னால அப்படின்னாங்க. ஓ, அதில் வெளியில் டெலகாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஆயிடுச்சு, அதெல்லாம் லைவ்ல போச்சு. ஆனால் எபிசோடாக வரும்போது அதெல்லாம் கட் ஆயிடுச்சு. அம்மா தான் அதுக்கப்புறம் சொன்னாங்க. அது கேட்ட உடனே எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோவை பார்த்தேன். எனக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. எனக்கு உனக்குலாம் வாய்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியான வாய்ஸ். நம்ம நார்மலாக பேசினாலே அப்படி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு காம்படிஷன் நடக்குது. அந்த காம்படிஷன் நடக்கும்போது நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்கும் சேர் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக கற்றுவோம். அதை கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்ன கத்துற, ஏன் கத்துறீங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர் அப்படின்னாங்க. உடனே அதுக்கு அர்ச்சனா, அப்படிலாம் பேசாத, அமைதியாக இருன்றாங்க. இல்லை, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். இப்போ உட்காந்து இங்கே பேசுறது, உன் கூட பேசுறதே நிறைய பேருக்கு கேட்குற மாதிரி தான் இருக்கும். அது நம்ம ஜீன்லேயே இருக்கிறது. நம்ம பேசுறதுன்றது, அதுவும் சத்தமாக பேசுறதுன்றது அப்பாவாக இருக்கட்டும், நீயா இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், என்னையே நிறைய தடவை அப்பா சொல்லியிருக்காரு, ஏமா சத்தமாக பேசுகிறோம், பொறுமையாக பேசுமான்னு சொல்லி அப்பா நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்களாம் சொல்லாமல் இங்கே நீ ஏன் கத்துறன்னு கேட்டால் காண்டாவமாக ஆவாதாக்கா. அது மட்டும் இல்லாமல் ரவீனா மட்டும் என்ன சும்மாவா, எல்லாத்துக்கும் கேட்க போக்கன்னு சிரிச்சிட்டு தானே இருக்காங்க. இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் அவங்க எதுக்கும் தெரியாதா அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரவீனா மட்டும் என்ன ஒரு சில விஷயத்துக்கு மட்டுமா சிரிக்கிறாங்க, சீரியஸான எல்லா விஷயத்துக்குமே சிரிக்கிறாங்க. ஒரு சீரியஸான கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு, ஒரு சீரியஸான மேட்டர் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு கூட தான் அவங்க சிரிக்கிறாங்க. அந்த மாதிரியே நீ கத்துனது எல்லாமே ஒரு சேர பண்றதுக்காக தானே கத்துன, கொஞ்சம் கூட இதுவே இல்லாத ஒரு பர்சனாக இருக்காங்க. எனக்கு சுத்தமாக ரொம்ப இரிட்டேட் ஆகுது ரவீனாவை பார்த்தாலே, எனக்கு சுத்தமாக ரவீனாவை பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாகவே சொன்னாங்க. அந்த டாமெக்ஸ் பிளேயர் அப்போ அர்ச்சனாவே சொல்லியிருந்தாங்க. அதே அர்ச்சனா சொன்னாங்க, எனக்கும் அப்போவே கோவம் வந்துச்சு, நான் அப்போவே அவளை திட்டேன், நான் அப்போவே அவகிட்ட சொல்லிட்டேன், எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்றத ஓப்பனாகவே அட்மிட் பண்ணிட்டாங்க அர்ச்சனாவும். ஆக்சுவலி என்னன்னா, அர்ச்சனாவுக்கும் பிடிக்கல, ரவீனா இரிட்டேட் ஆகுறாங்க அப்படின்றது அவங்க தங்கச்சிக்கும் பிடிக்கல. அதுவும் இல்லாமல் இந்த வாரம் நாமினேஷன்லேயும் அர்ச்சனா ரவீனாவை தான் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் பிகாஸ் இவங்கள மணியோட கேமை கெடுக்கிறாங்க அப்படின்றதுனால இன்னைக்கு மணியோட அம்மாவும் ஆக்சுவலி வச்சு செஞ்சாங்க. நீங்கள் போய் லைவ் கிளீனாக பார்த்தா தெரியும், எதுவுமே பொய் கிடையாது. அவங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு, ரவீனா இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சப்போ கூட அவங்க ஒழுங்காக இன்ட்ராக்ட் பண்ணலை. அது நீங்கள் போய் நல்லா நோட் பண்ணால் லைவ்ல பார்க்குறவங்களுக்கு தெரியும். எபிசோடில் பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் கன்ஃபார்மாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்க அக்ஷயா சொன்னது ரவீனா பத்தின்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.